பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்த தேவன், மரணத்தை வென்ற தேவன், நம் கண்ணீரை துடைத்த தேவன், நம் நிந்தனையை நமக்கு மாற்றின தேவன். உலகத்தில பிறந்தது எல்லாம் ஜெயிக்கும் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவனாலே பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் உலகத்தை ஜெயிக்கிறதுக்காகவே கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். நாம் எப்படி ஜெயிக்க போறோம்? ஜெயிக்க போறோம். ஜெபத்தின் மூலமாய் ஜெயிக்க போறோம். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது என்று 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில தோல்விகள் என்று இல்லாதபடிக்கு வாலிப பிள்ளைகளை ஏசப்பா கிட்ட நீங்க சொல்லுங்க. ஏசப்பா, எங்களுக்கு உபத்திரம் இருக்குது, ஆனாலும் உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து எங்களோட கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏசப்பா. அதனால ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும். ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆம், படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா, எனக்கு படிப்புல, எனக்கு எக்ஸாம்ல எனக்கு வெற்றியை தாங்க, ஜெயம் தருகிற தேவன் நீங்க என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே. எங்களுக்கு ஜெய கிறிஸ்துவாக இருந்து எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஜெயமாக்கி தாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆம், ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஏசப்பா கிட்ட கேளுங்க. படிக்கிறதுக்கு முன்பாக ஏசப்பா கையில ஒப்பு கொடுங்க. எந்த வேலைக்கு போறதுக்கு முன்பாலும் ஏசப்பா கையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய ஆண்டவரே, எந்த உபத்திரம் வந்தாலும் சரி, எங்களுடைய நடைகளில, எங்களுடைய இருதயத்துல நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை இழக்காதபடிக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களுக்கு இருக்கிறீர் என்ற நிச்சயத்துடனே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாங்கன்னு என்று நம்ம ஜெபிக்கலாமா? தேவ பிள்ளைகளே, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் என்று ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆம் வாலிப பிள்ளைகளே, உபத்திரவத்தை நீங்கள் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் ஜெயமாக்குவார். நம்ம ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த அதிகாலை வேலைக்காய் நஞ்சோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உலகத்துல அநேக விதமான உபத்திரங்கள் இருக்கிறது ஏசப்பா. ஆனால் உலகத்தை ஜெயிக்கிற கிறிஸ்து எங்களோட கூட இருந்தால் நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் கூட இருங்கப்பா. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளோடு கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே, வியாதிஸ்தர்களோடு கூட இருங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடு இருங்க. எங்க தேசத்தோடு கூட இருங்கப்பா. விபத்துகள் எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. நீரே ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹேவ் a blessed day. Bye.